இது வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை பாபு சார் பில்டிங்க, ரோஜா நகர் லைட் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எலிவேஷனுக்கெல்லாம் காடி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் லைட் கேட்டிருக்காங்க, 4 வே லைட்டு, நேம் போர்டு லைட்டு, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வேலை நடக்காமல் இருக்குது. இன்னும் பூச்சி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் லைட்டிங் ஆப்ஷன்லாம் கொடுக்கணும், இன்னும் ஒயரிங் பண்ணல. இப்போ முன்னாடி வந்து கீழே போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குதுங்க வெளியே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக வால் மிக்சர், அதாவது சுடுதண்ணி குளிர்தண்ணியும் வந்து மிக்சிங் ஆகி ஷவருக்கு வந்துடும், கீழே வர மாதிரி தண்ணி வந்து பாத்ரூமில் கீழே பக்கெட்டில் பிடிச்சிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக நல்ல தண்ணி ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொரு பைப் பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் வரதுனால பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பக்கெட்டில் பிடிச்சிக்கிறக்கோசரம் ஒரு பைப் ஆப்ஷனும் கொடுத்துருக்குங்க. இப்போ மேலே வந்து லைட்டிங், இப்போ வந்து மேலே வந்து 15 வாட்ஸ் லைட்டிங் தான் போடலான்ட்டு இருக்கோம், ஏன்னா கொஞ்சம் ஹைட் அதிகம். இப்போ போர்ட்டிகோல் வந்து பார்த்திங்கன்னா பாதி மட்டும் டைல்ஸ் ஒட்டி இருக்குது, இன்னும் வந்து மீதி பெண்டிங்கில் இருக்குதுங்க. கொஞ்சம் டைல்ஸ் பத்தலை. அப்புறம் ஜன்னலுக்கெல்லாம் வந்து கிரைனைட் மூலமாக வந்து டிசைன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நேரம் காடி எடுத்து வச்சுருக்கு, இந்த நேரம் ஒரு ஃபோட்டோ வருதுங்க, அதுக்கு தான் அந்த லைட்டிங் வைக்கிறக்கோசரம் ஒரு காடி போட்டிருக்கோம். அடுத்தது வாங்க நம்ம ஹாலுக்குள்ளே போகிறோம். இது உள்ளே வராமல் இருக்கிறக்கோசரம் தட்டி வச்சு மறைச்சிருக்கிறேங்க. இது வந்து டிபி பாக்ஸு, எம்சிபி, ரோட்ரி எல்லாமே வந்துடும். இப்போ அது நேர் இருக்கிறது பார்த்திங்கன்னா பூஜா ரூமுங்க, சூப்பராக இருக்குங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் போட்டிருக்காங்க. அப்புறம் இது நம்ம ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சுதுங்க, இன்னும் கால்வாசி தான் இருக்குது. பூச்சி வேலை முடிகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒயரிங் இழுத்துட்டணும் அப்படின்னு இழுத்தாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல், எர்த்து, யூபிஎஸ்ஸுங்குது. ஃபேஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோ கலர் போட்டிருக்கோம். பிளாக் வந்து நியூட்ரலு, க்ரீன் வந்து எர்த்து. இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஒயருங்க, லைட்டு, ஃபேனு, 2 வே அந்த லைனுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கலர் கோடிங் ஒயர் போட்டோம்னா யார் வேணாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், பில்டிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து பெட்ரூம்குள்ளே வந்துவிட்டோம். பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமுங்க. அட்டாச் பாத்ரூமில் இது வந்து டைவர்ட்டர் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் டைவர்ட்டர் பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சுருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குட்டி பையன் ஒருத்தர் இருக்காங்க இதில், இவங்க வீட்டில் அவங்க வந்து எட்டாங்கிறக்கோசரம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறக்கோசரம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஸ்பவுட் வந்துடுங்க. அப்புறம் ஒரு நல்ல தண்ணி பைப் ஒன்றுங்க. இது ஃப்ளோர் மவுண்டடு டாய்லெட் பேசின் வருதுங்க. பீங்கான் வந்து அட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு வால்லாம் ஒட்டிட்டாங்க, அதுலேயும் ஒயரிங் வேலை நம்மளதெல்லாம் முடிஞ்சுது. இதுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். அதுவும் ஆர்ஓ வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான இடங்க. இதுக்குள்ளே வந்து சந்துக்குள்ளே போகவே முடியல, அந்தளவுக்கு வந்து ஒரு ஆள் திரும்பி கொஞ்சம் வெயிட்டான ஆளெல்லாம் உள்ளே போக முடியாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பைப் லைன்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பைப்பு, உப்பு தண்ணி பைப்பு, அடுத்து 2 வந்து குளிக்கிற தண்ணி வருது. இது வந்து டாய்லெட் பைப்புங்க. இப்போ நல்ல தண்ணி உப்பு தண்ணி பைப் தான் வந்து சைடு செவத்தில் அடிச்சிருக்கோம். அதுவாக பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோர்லேயும் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் லைனில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம சின்ராஜ்னு நம்ம டீமில் இருக்கிற நம்ம தலைவர் தான் போட்டார். இது வந்து 2 மோட்டருங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி. அதுவாக வந்து மேலே முக்கால் பாதியில் நிற்கிது. அந்த ஒயரிங் பைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆப்ஷனுக்கோசரம் கொடுத்துருக்குங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் போடுறக்கோசரம். அதுவாக பார்த்திங்கன்னா இதில் அவுட்புட் வந்து 3 அவுட்புட் கீழே இறக்கியிருக்கோம். டேங்க் அவுட்புட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு அடி 1.5 அடி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே போட்டு எப்படியோ வாட்டர் லைன் முடிச்சிட்டோம். இது மேல் பாத்ரூம்லேருந்து வர லைனுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு மேல் பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமில் இன்னொரு பாத்ரூம்லேருந்து வர லைனுங்க. அதுவாக வந்து மேலே துவைக்கிற தண்ணி வந்து தனியாக 2 இன்ச் பைப் போட்டு தனியாக கீழே இறக்கி கீழே ஜாயின் பண்ணிட்டேங்க. ஏன்னா கீழே சேம்பரில் இது கட்ட முடியாது,
அதனால் மேஸ்திரி வந்து அதை கட்ட முடியாதுங்க, நாளைக்கு ஏதாச்சும் ரிஸ்க்னாலும் பார்க்குறது சிரமம் அப்படிங்கிறனால டீ போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே போகிறோம். மேலே ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரு இழுத்துட்டோம். இதெல்லாமே வந்து ஸ்டெப்பில் லேம்ப் வருதும், ஃபுட் லேம்ப் வருதுங்க. இதெல்லாம் இப்போ டிவி ஆப்ஷன் கொடுக்குற இடம். இப்போ நான் மேலே அதே மாதிரியே கீழே எந்த பெட்ரூமில் பார்த்தோமோ அதே பெட்ரூமுக்கு மேலே அதே மாதிரியே தான் மேலேயுமே சேம் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பு வாஷ் பேஷன் மாட்டுற ஆப்ஷனு ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குதுங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி, ஆனால் அதில் ஒரு இது என்னென்னா ஷவர் வச்சுருக்குங்க. கீழே வந்து டைவர்ட்ரு வச்சுருந்தோம். ஏன்னா டைவர்ட்ரு கீழே ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும், ஆனால் மேல் ஃப்ளோருக்கு ப்ரெஷர் பத்தாது அப்படின்ட்டு வால் மிக்சர் வச்சுட்டோம். ஹீட்டர் ஆப்ஷனுங்க. அப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஆப்ஷன். இப்போ அப்படியே ஹாலுக்குள்ளே போகிறோம். ஹாலுக்கு போய் நேரு அந்த பக்கம் சின்ன பெட்ரூமுங்க. இது வந்து 10க்கு 10 சைஸு ரூமு. இதுலேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. கீழே கூட பார்த்தோம்லங்க, வாட்டர் லைன் மேலே இருந்து கீழே இருந்துச்சுல, அது அந்த பாத்ரூம் தான் இது. இதுலேயும் வந்து ஃப்ளோர் மவுண்டடு டாய்லெட் பேஷனு சேம் அந்த பெட்ரூமில் என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அதே ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். இதே டைல்ஸ் ஒட்டி முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இதில் ஃபினிஷிங் ஆகிருக்கு. ஒயரிங் வாட்டர் லைன் எல்லாமே. இது வந்து மேலே தனியாக ஒரு எம்சிபி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. அதாவது மேல் ஃப்ளோருக்கு மட்டும் வந்து தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி. இது எல்லா சர்க்கியூட்டுமே இழுத்துட்டோம். 2 பெட்ரூம் சர்க்கியூட்டு, ஹால் சர்க்கியூட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா படிக்கட்டு சர்க்கியூட்டு எல்லாமே போட்டாச்சுங்க. இது கீழேருந்து வர மெயின் லைனு. கலர் கோடிங் மட்டும் கரெக்டாக போட்டிருக்குங்க.